நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல உங்க 4 இயர் டிகிரி சொல்லிக் கொடுக்க முடியாது, அந்த 8 டெட்டாக் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதனால என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த 8 வீடியோஸை நான் சீரியஸா போட போறேன். முதல் வீடியோ என்ன அப்படின்னா, உங்க பாடி லாங்குவேஜ் உங்களை மாத்தும் அப்படின்னு சொல்லி ஏமி கடி பேசும் டெட்டாக்ஸ். அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல பாடி லாங்குவேஜ்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, பாடி லாங்குவேஜ் எப்படிலாம் அதுக்கு வந்து அவங்க பண்ண ரிசர்ச், அது எப்படிலாம் நம்ம பவர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா நம்ம வந்து பவர்ஃபுல் பீப்புளா மாறலாம் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல என்ன பாடி லாங்குவேஜ்னா என்னன்னா, அது ஒரு நான் வெர்பல் ஆக்டிவிட்டி. அப்படின்னா நம்ம வந்து பேசாமலேயே ஒரு மனுஷங்களை பார்த்த உடனே அவங்களை பத்தி நம்ம வந்து 70% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதான் பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம், அதை வந்து எமோஜி எமோட்டிகான் அப்படின்னு சொல்ற அந்த இமேஜ் இல்லாம அனுப்பி பாருங்க, அந்த எமோஜியோட அனுப்பிச்சு பாருங்க, நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அந்த மெசேஜோட ஃபீல் நமக்கு வந்து அந்த எமோஜியோட இருந்தா மட்டும் தான் நமக்கு புரியும். அதான் பாடி லாங்குவேஜோட முக்கியத்துவம். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் நம்ம லைஃப்ல ரொம்ப நிறைய ப்ளே பண்ணுது. அதனால நம்ம பாடி லாங்குவேஜ் ப்ராப்பரா எப்போ மெயின்டைன் பண்ணா நம்மளும் பவர்ஃபுல் பீப்புளா மாற முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிங்கத்தை எடுத்துக்கங்க. அது காட்டுல ரொம்ப கம்பீரமா இருக்கும். எல்லா சுச்சுவேஷன்லயும் அது கம்பீரமா தான் இருக்கும். அதுவே ஒரு சின்ன எலிக்குட்டியோ இல்ல வந்து ஒரு நாய்க்குட்டியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயந்து போய் வாலெல்லாம் காலுக்குள்ள சுருக்கி வச்சுட்டு பயந்த நிலைமையில ரொம்ப உடம்பெல்லாம் குறுக்கி வச்சுட்டு இருக்கும். அதேதான் நம்ம மனுஷங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நார்மலா பவர்ஃபுல் பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு ரொம்ப கம்பீரமா தைரியமா எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. அதே நம்ம வந்து பவர்ஃபுல் இல்லாம ரொம்ப லோ கான்ஃபிடண்டா இருக்கவங்க ரொம்ப கூனி குறுகி இருப்பாங்க. அதனால அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ற பீப்புள்ஸையும் ரொம்ப லோவா ஃபீல் பண்ற பீப்புள்ஸையும் வச்சு அவங்க வந்து கேட்சினோ அப்படின்னு சூதாட்டம் விளையாட வச்சாங்க. அப்போ அந்த பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ற பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட எச்சில் எடுத்து அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கார்டிசோல் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவங்க கேட்சினோல அவங்க ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து 10% இன்க்ரீஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ரொம்ப லோவா ஃபீல் பண்ண பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. கார்டிசால் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்க ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து 20% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிஸ்க் எடுத்தாதான் அந்த ஆக்சுவலா கேஷ்னால வின் பண்ண முடியும். சோ பவர்ஃபுல் பீப்புள் அதிகமா வின் பண்ணாங்க. லோவா ஃபீல் பண்ற பீப்புள்ஸ் வந்து அதிகமா வின் பண்ண முடியல அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த பாடி லாங்குவேஜ் வந்து எவ்வளவு தூரம் மாத்துதுன்னு இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த டைம் என்னன்னா அப்படின்னா, நம்ம வந்து பாடி லாங்குவேஜ் எப்பவுமே மாத்தி நம்ம எப்பவுமே பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் பவர்ஃபுல் பீப்புளா மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாடி லாங்குவேஜோட முக்கியத்துவம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வந்து எல்லாம் சந்திரமுகி படம் பார்த்திருப்போம். அதுல ரஜினி சார் வந்து ஜோதிகாவை சொல்லும்போது கங்கா வந்து சந்திரமுகியா முதல்ல நின்னா, அந்த போஸ்ட் கொடுத்து நின்னா, அப்புறமா சந்திரமுகியை தன்னை நினைச்சுக்கிட்டா, அப்புறமா சந்திரமுகியா மாறினா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் நம்ம வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பவர்ஃபுல்லா மாறதுக்கு அதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ண போறோம். ஏன்னா அப்படின்னு நம்மளும் பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா நம்மளும் பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த போஸ்டரை முதல்ல மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அப்புறமா நம்ம பவர்ஃபுல் பீப்புளா மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கீதையிலேயே சொல்லியிருக்காங்க, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எதுவாக நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்க பாடி லாங்குவேஜ அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் நீங்க அதுவாக நினைக்க முடியும். அதுக்கப்புறம் அதுவாகவே மாறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நீங்களும் உங்க பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணி எந்த இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ரெகுலராகவே நீங்க இதை பண்ணுங்க. அதுவும் இல்லாம ரொம்ப இந்த மாதிரி ஒரு உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்ற இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி போய் ஒண்டர் உமன் மாதிரியோ சக்திமான் மாதிரியோ நீங்க வந்து கண்ணாடியில் நின்று உங்களை நீங்களே கம்பீரமா நினைச்சுக்கோங்க. உங்களால கண்டிப்பா அந்த இன்டர்வியூவோ நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பா பவர்ஃபுல்லா ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே ஃபாலோ பண்ணி நீங்களும் பவர்ஃபுல் பீப்புளா மாறிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது குட்டி டாக்கிஸ் வித் ஆனந்தி.